குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டோட ஓப்பனிங். நேற்று என்ன ஓப்பனிங் எங்கே பாருங்கள், 105.5 இப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், நேற்று க்ளோசிங்கை விட அதிகமாக இந்த ஜோன், அதாவது 104.5 மேலே ஓப்பன் ஆனாலும் நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் பையிங் இருக்குன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ என்ன நடந்துக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆன உடனே ஜிங்க் மினி மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணியிருக்குது. பட் இந்த 106.5 அதால் பிரேக் பண்ண முடியாததுனால மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இந்த 105.5 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருந்திருக்குது. பட் ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதால் வர முடியாத காரணத்தில் மேலேயே ஸ்டே ஆகிருக்குது. ஒரு தடவை இந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணப்போ இந்த 104.5 அப்படின்றதும் இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணதுனால மார்க்கெட் இங்கேயே ஸ்டே ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. 105.25 அப்படின்ற ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுனா இந்த 105.5க்கு மேலே 105.6 to 105.7 இந்த ஜோனில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்க் மினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக நேற்று ஓப்பனிங்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்ரலான ஓப்பனிங். ஸோ ட்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் இது 104.5ன்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கனால தாராளமாக ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நீ பை பண்ணலாம். எது வரைக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா இந்த 104.5 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த 103.8 இந்த ஜோனை ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோன்னே இது சப்போர்ட்டாக இருக்கலாம். 103.5ல் இன்னொரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் அந்தளவுக்கு இந்த தடவை ஜிங்க் மில்லில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த 104 இல்லை 103.8 ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த 104.5 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். எது வரைக்கும் டார்கெட் ரீச் பண்ணோம்னா 106.5 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 107.5 செகண்ட் டார்கெட்டாக ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்க் மினியில் இன்றைக்கி முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா இன்றைக்கி 6 o'clock ஈவினிங் டைம் 6 o'clock நிறைய நியூஸ் இருக்குது. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், யூஎஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்னு நிறைய நியூஸ் இருக்குன்னா 6 o'clock டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த 6 மணி டைமில் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ரொம்பவே ட்ராப் ஆகும். அந்த நியூஸ் பொறுத்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.